வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன். போன வாரம் என்னுடைய நண்பர் சொன்னார், ஆண்டவர் திருச்சிக்கு வராரு 20ஆம் தேதி, எல்ஏ சினிமாஸ் திருவெரும்பூரில் தேட்டரை திறந்து வைக்க போகிறார் அப்படின்னாரு. இல்லையே 20ஆம் தேதி அவருடைய பிரச்சாரம் கேன்சல் ஆகிடுச்சேன்னு. இல்லை பாருங்கள், கண்டிப்பாக தேதி ஆட் ஆகும். 6 திரையரங்குகள் கொண்ட மல்டிப்ளெக்ஸு, ஃபஸ்ட்டு டால்பி சினிமா இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக டால்பி சினிமா திருச்சி திருவெரும்பூர் 20 ஏப்ரல் 2026 முதல். சிறப்பு விருந்தினர் உலகநாயகன் ஸ்ரீ கமல்ஹாசன். ஸோ இதுதான், இது போன வாரம் நண்பர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னபடியே ஆண்டவருடைய பிரச்சாரமும் ஆட் ஆகிருக்கு. இன்னைக்கு மாலை துவங்கி வைக்கிறார் 4:30 மணிக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அவர் சொன்னபடியே எனக்கு போன வாரமே சொன்னார். நான் அதை கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் எதுவும் யார்கிட்டையும் சொல்லிக்கல. என் நண்பர்கள்ட்ட மட்டும் சொன்னேன், க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட. ஸோ இப்போ கன்ஃபார்மாக அஃபிஷியலாக ஃபுல் பேஜ் ஆடு கொடுத்துருக்காங்க. ஸோ புக் மை ஷோ ஆன்லைன் முன்பதிவோடு வாங்கங்கிற லெவலுக்கு, அந்த லெவல் அதுதான் ஆண்டவர். திருச்சியில் டால்பி சவுண்டோட தேட்டரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் மொத்தம் 3 தேட்டர் தான் இருக்குது. இது 4வது தேட்டர். தமிழ்நாட்டில் இதுதான் முதல் தடவை. ஸோ இது யூனிக்காக இருக்கிறதுனால இது உலகநாயகன் கமல்ஹாசன் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேதி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு மலரை அவங்க போட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தின் முதல் முறையாக மிக பிரம்மாண்டமாக 6 திரையரங்குகள் கொண்ட டால்பி சினிமா திறப்பு விழா சிறப்பு மலர். ஜிடி ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஜிடிங்கிறவர் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்கெல்லாம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா கணேஷ்குமார் அவர் தான் இந்த டிடி ஏரியாவுடைய பிரசிடென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு தனி மலரே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்ஏ சினிமா, பெஸ்ட் விஷஸ் பவானி சங்கர் சிட்டு, இந்த மாதிரி அவங்களுக்கு நண்பர்கள் எல்லாமே விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஜி சீனிவாசன், எஸ் பிக்சர்ஸ் வெல்லூர், அவர் இதில் தலைவராக இருந்தவர், டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவராக இருந்தவர் பிரான்சிஸ் சார். ஸோ அவருக்கு எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்பா தான் அடைக்கலராஜ், எம்பியா இருந்தவர், காங்கிரஸில் 2-3 பீரியடு எம்பியா இருந்தவர். ஸோ அவங்க அண்ணன் பிரான்சிஸ், அவங்க அண்ணன் லூயிஸ் இப்போ காங்கிரஸில் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க இந்த அரசியல் சினிமா எல்லாமே அவங்களுக்கு செல்வாக்கானவர்கள், எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதுவும் உலகநாயகன் கமல்ஹாசனே துவங்கி வைக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிரச்சாரம் இருக்கு, திருச்சி ஃபுல்லா பிரச்சாரம் இருக்கு, எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்றாரு. அதுக்கு நடுவில் இதையும் திறந்து வைக்கிறாரு அப்படிங்கிறது தான். இந்த சவுண்டோட இருக்கக்கூடிய முதல் தேட்டர் தமிழ்நாட்டிலே இதான் முதல்ல, திருச்சிக்கு தான் முதல். அதுவும் எல்ஏ சினிமாஸ் பண்றாங்க. ஏற்கனவே எல்ஏ சினிமாஸ் மேரிஸ் இருக்கு. ஸோ இப்போ எல்ஏ டால்பி சினிமா அப்படின்னு திருவெரும்பூர்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவர் திருவெரும்பூர்ல தான் ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்காகத்தான் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வரிசையா திருச்சி ஃபுல்லா KN நேரு எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்றாரு. லால்குடிக்கும் போறாரு, ஸ்ரீரங்கத்துக்கும் போறாரு, திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, எல்லா தொகுதியுமே பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு இதையும் திறந்து வைக்கிறாரு. ஸோ முதல்ல 17, 19 தான் இருந்தது. 20ஆம் தேதி ஆட் ஆயிருக்கு பிரச்சாரத்தில். ஸோ அதோட இதையும், அதான் ஒரு பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா ஒரே நேரத்தில் 2-3 விஷயங்களை சேர்ந்து பண்ணுவாங்க. இது புக் மை ஷோவில் புக் பண்ணி நம்ம போகிற லெவலுக்கு இந்த ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கு. ஸோ இது கமல் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி, திரை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி. திருச்சியில் இப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட ஒரு தேட்டர் வருது, அதை உலகநாயகன் திறந்து வைக்கிறாருங்கிறது மட்டற்ற மகிழ்ச்சி. உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய சில ஸ்பீச் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நேற்று அவர் பேசின பேச்சு, நேற்று செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணாரு, அது ஓகே. ஆனா டாக்டர் கோகிலாமணிக்கு பிரச்சாரம் பண்ணாரு அவினாசிங்கிறது தனித்தொகுதினாலே அதுல தலித் மக்கள் தான் நிக்க முடியும். ஒரு 28 வயசு டாக்டர், அதாவது அக்ஷராஹாசனை விட சின்ன பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுக. அவங்களுக்காக கமல்ஹாசன் பேசின பேச்சுங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. வீட்டுக்கு ஒரு கோகிலாமணி வேணும், வீட்டுக்கு ஒரு கோகிலாமணி, அதாவது வீட்டுக்கு ஒரு டாக்டர் வேணும். வீட்டுக்கு ஒரு கோகிலாமணி வேணும்னா அதுக்கு நீங்க திமுகவை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு காசு வாங்காம 51,000 பேர் ஓட்டு போட்டாங்க கோவை தெற்குல, அவங்க எல்லாம் திருப்பி ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய மகளை விட கம்மியான வயது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை பத்தி, அவர் கொரோனா காலத்துல அவர் எப்படி சிறப்பா ஒர்க் பண்ணாரு, இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி, இந்த மாதிரி வேட்பாளர்கள் வர்றது அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த ஸ்பீச்சை நீங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. அவருக்கு கூடின கூட்டம் சான்ஸே கிடையாது.
கோவை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய மண்டலம். அதுல வந்து சென்னை, கோவை அங்கெல்லாம் வந்து பயங்கர சப்போர்ட், நமக்கு பயங்கரமான கூட்டம். ஸோ அந்த க்ரௌட்லையும் ரொம்ப நிதானமா ரொம்ப அழகா மக்களுக்கு போய் சேர்ற வரையில ரொம்ப நல்லா பேசினாரு. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக கோகிலாமணி மத்திய அமைச்சர் முருகன் தான் நிற்கிறாரு பிஜேபியில். அவங்கள விட கிட்டத்தட்ட 25,000-30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் மாபெரும் வெற்றி பெறுவார். இந்த ஸ்பீச்சை நீங்க பாருங்க, அவர் நம்ம மையம் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீச்சை எல்லாருமே பாராட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்பீச் இது. வந்து கமலஹாசன் கொடுத்த ஸ்பீச்ல சமீப காலத்துல ஏன்னா நேத்து பேசினது கூட கான்ட்ரவர்சி ஆச்சு. ராஜராஜ சோழனரை கம்பேர் பண்ணி அதை அவர் பேசியிருக்க வேண்டாம், ரைட்டு. அது வந்து சில சமயங்கள் நம்ம கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பேசுவோம், அது சில சமயம் தப்பா போயிடும், அது பரவாயில்ல. பட் இந்த முறை அவர் பேசினது ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஸ்பீச். ஏன்னா நல்லா பேசினா யாரும் போட மாட்டாங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்கா, அதுல ஏதாவது பிரச்சனையை பண்ணலாமா அப்படிங்கிறதா அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ பிரேமலதா என்ன பேசினாலும் சர்ச்சையாகுது. பட் கமலஹாசன் ரொம்ப அழகா பேசி அருமையா ஓட்டு சேகரித்து அந்த சகோதரி கோகிலாமணி அவர்களுடைய வெற்றிக்கு வந்து நிச்சயமாக அவருடைய பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய பலமா இருக்கும். அவர் பெரிய வெற்றி பெறுவார். மே 4ஆம் தேதி நான் வந்து அவினாசி தொகுதி இவங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதுல பார்க்க ஆர்வமா இருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்றது இல்லை, நம்மளால லிமிட்டடா தான் கவர் பண்ண முடியுது. இப்ப ஏப்ரல் 14 அப்படின்னா ஏப்ரல் 14 வந்து எல்லா படத்தையுமே கவர் பண்ணல. நம்ம நண்பர்களே சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை விட்டீங்க அந்த படத்தை விட்டீங்க அப்படின்னா அது உண்மைதான், 100% உண்மைதான். எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்படி கவர் பண்ணாம விட்டது வந்து ஏப்ரல் 14 1979 வந்து மாபெரும் வெற்றி பெற்ற நினைத்தாலே இனிக்கும். அது இப்ப நான் இன்னைக்கு பாக்குறப்ப அது தெலுங்குல வந்து அந்த மைனா அனுபவம் அப்படின்னு வந்திருந்தது. அந்த படம் வந்து ஏப்ரல் 20 1979 வெளிவந்தது. ஸோ அதை பாக்குறப்ப ஆஹா ஏப்ரல் 14 இதை விட்டுட்டோமே. ஒரு நண்பர் நீங்க கலைஞனை விட்டுட்டீங்க, ஏப்ரல் 16 ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் 2-3 படங்களை குறிப்பிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அபூர்வ சகோதரர்கள், சிங்காரவேலன் அந்த மாதிரி மாபெரும் வெற்றி பெற்ற படம் வந்து அபூர்வ சகோதரர்கள், அதை மறக்க முடியாது. இதெல்லாம் நான் மறக்கல, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து கலைஞர்லாம் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ஆளு, அதனால எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இது எல்லாமே ஞாபகம் இருக்கு, எதுவுமே நான் மறக்கல. பட் என்னன்னா நம்ம அந்த நாள்ல நமக்கு ஞாபகம் இருக்காங்கிறதா முக்கியம். ஸோ இப்போ இன்னைக்கு ஒருத்தரோட பர்த்டே, ஒரு பெரிய தலைவரோட பர்த்டேனா இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்காது, மறந்துருப்போம், அடுத்த நாள் ஞாபகம் வரும். உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் சிவகுமார் முருகேசனுடைய பிறந்தநாள் நேற்று. ஆனா நேற்று எனக்கு அது நம்ம ராஜ்கமல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஒரு 12-1 மணிக்கு மேலதான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோ போட்டோம். ஸோ இன்னைக்கு அது ஞாபகம், இன்னைக்கு அதை ஆஹா நேற்று விட்டோமே அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சில இதை நம்ம விட்டுருவோம். நினைத்தாலே இனிக்கும்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு இன்னிசை மலை. அதாவது கே பாலச்சந்தர் வந்து இந்த படத்தை நான் உன்னை நம்பிதான் ஆரம்பிக்கிறேன் விசு, உனக்காக தான் இந்த படமே நான் எடுக்கிறேன், முழுக்க முழுக்க அது மியூசிக் படம் அப்படின்னு சொல்லி எடுத்தாரு. அந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னா அந்த படத்துக்கு வசனம் வந்து சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா முதல்ல ஒரு வசனம் எழுதின படம் வந்து நினைத்தாலே இனிக்கும். அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. கமலஹாசன் அவர்கள் நடித்து அந்த படம் வந்து வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட படம். சிங்கப்பூர், மலேசியாலெல்லாம் போய் படமாக்கியிருப்பாங்க. பாட்டெல்லாம் முரட்டு ஹிட்டு. கமல் அவ்வளவு அழகா இருப்பாரு, ஜெயபிரதா அந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரஜினியோட காமெடி நகைச்சுவை நடிகரா நல்லா பண்ணியிருப்பாரு. அதாவது நம்ம இவர் சொல்லுவார்ல, நம்ம தாய் கிழவி படத்துல அந்த சைடு பார்ட் ஏதோ நக்கலா ஒன்று சொல்லுவார், அந்த டைலாக் எனக்கு மறந்து போச்சு. அவர் தான் முக்கியமான சைடு பார்ட்டுங்கிற மாதிரி ஒரு நக்கல் அடிப்பாரு. அதுதான் ஞாபகம் வருது. நல்லா அருமையா காமெடி பண்ணியிருப்பாரு. தொடர்ந்து அவர் காமெடி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம விட்டு போன படம், ஏப்ரல் 14 அன்னைக்கு விட்டு போன படம். இன்னைக்கு ஏப்ரல் 20 சொல்லிடுறோம்.